விஜய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு நான் பார்த்துறேன். ஒரு தமிழ் தேசிய தலைவனாக வர வேண்டிய ஒரு தகுதி உள்ள ஒரே தலைவன் திருமா தான். இப்போ அவர் திமுகவை தூக்கி பிடித்து கடைசியாக திமுகவே அவரை நம்ப தயாராக இல்லை. நான் விசுவாசமாக இருக்கேன் திமுகவுக்கு. நான் இல்லை நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஆளர். திமுகவுக்கு விசுவாசம் இல்லை, ஆதவர்ஜனா விசுவாசம் இல்லை, தலித்துகளுக்கு விசுவாசம் இல்லை. அப்போ யாருக்கு விசுவாசமாக இருக்கீங்க? இப்போ பாஜக காங்கிரஸ் பிளே கிரவுண்டு தான் தமிழ்நாட்டு அரசியல் தெரிஞ்சு போச்சு. அக்காவாக தெரிஞ்சு போச்சு. விஜய் காங்கிரஸோடு கூட்டணி தொடரும் இந்த வார்த்தை தான் விஜய் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிச்சு. கான்வாய் காணாமல் போச்சு. மெட்டல் பேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டான். அண்ணன் திருமா இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு வந்து கொடுக்கல. நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா விஜயை ஆளுநர் அழைக்கணும், அதுதான் மரபு. பார்த்தீங்களா பாஜக விஜயை கட்டுப்படுத்துது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? ஒரு குழப்பமாக சொல்லிட்டு இல்லை, அவரே குழப்பம். இன்னொரு விஷயம் என்னென்னா இவருடைய ஆதரவை தேவையில்லை. இவருடைய ஆதரவு யார் சொல்கிறது? ஆதரவுனா விஜய்கிட்ட சொல்லி என்னைக்கு இருந்தாலும் பின்னாடி போயிடுவாங்க. நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் உதயநிதி கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. திருமா கட்டுப்பாட்டிலேயே வன்னியரசு இருக்க மாட்டார். யார் கட்டுப்பாடு இருப்பார்? உதயநிதி கட்டுப்பாடு இருப்பார். இவர்களுடைய ஆதரவே வேண்டாம். சிந்தனை செல்வன் காலைல எழுதிட்டு இருக்காரு, எங்க தலைவரை திருமாவளவனை முதலமைச்சர் ஆகணும், திராவிட கட்சிகள்லாம் சரி இதுதான் வாய்ப்பு, திருமாவளவனை முதலமைச்சர் ஆகணும் சொல்லி சிந்தனை செல்வன் எழுதுறாரு. திமுக கேட்கும்போது துர்கா காலில் பொண்டாட்டிக்குள்ள குழந்தை குட்டியோடு போய் துர்கா காலில் விழுந்து கேட்டுருக்கலாமே, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் கேட்டுருக்கலாமே. ரவிக்குமார் யார் காலில் விழுந்தாரு? பொண்டாட்டி காலில் பொண்ணு அப்போ போய் கேட்டுருக்கலாமே, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகுங்க துர்காமா, அப்பதான் காலை விடுவேன் கெட்டியா பிடிச்சிட்டு பொண்டாட்டிக்குள்ள குழந்தை குட்டி குஞ்சு குழுமா எல்லாம் பிடிச்சி நல்லா கேட்டுருக்கலாமே. மானம் கெட்ட பேர் வேற ஏதாவது பேசுங்க சார். இப்போ திருமாவளவனை ஆதரிப்பாரா ஆதரிக்க மாட்டாரா? ஆதரவு கொடுக்க வைப்பதற்காக ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. சரி, அதனால் நீங்கள் எந்த காலத்திலையும் வாபஸ் வாங்கணும். யாருக்கு? விஜயுடைய ஆதரவு. ஏன்னா 40 தலித் உறுப்பினர்கள் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த அரசை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய தார்மீக கடமைன்னு மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் சொல்லி திருமாட்ட பேசியிருக்காரு. நேற்று ஷானவாஸ் பேட்டி கொடுக்குறாரு, காங்கிரஸ் பண்ணது துரோகம், திமுக கூட்டணியில் இருக்கிற யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஷானவாஸ். அப்போ திருமாவளவன் நாளைக்கு சேராருன்னா கூட இவங்க சேர விட மாட்டாங்க, புரிஞ்சுக்கலாம். எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது பொட்டையா போகணும். இதுதான் திமுகவுடைய கொள்கை. கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது, மதவாதம் வரக்கூடாது அப்படின்னா காங்கிரஸோட இருக்கிறதா நியாயம் சொல்லிட்டு அவரே சொன்னார். இப்போ அந்த காங்கிரஸ் அங்கே போயிடுச்சு. இப்போ இவர் திமுக கொடுத்து என்ன பண்ண போறாரு? அவரு தான் கேட்கணும். சார், இப்போ இந்த அதிமுக திமுக சேரப்போது நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், கான்ஸ்டியூஷனை நாங்கள் எந்த வயலேட்டும் பண்ண மாட்டோம், நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த செய்தியை உருவாக்குனது ஆர்எஸ்எஸ் தான். விஜய் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றோம், ஆட்சி அமைக்க முடியல. இது மக்கள்கிட்ட எப்படி ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது. இப்போ விஜய்க்கு தான் இது ப்ளஸ் ஆகுது. அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வருதுன்னா கூட விஜய் 234 சீட்டு ஜெயிப்பார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழாபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த அதிமுக திமுக சேரப்போது நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், கான்ஸ்டியூஷனை நாங்கள் எந்த வயலேட்டும் பண்ண மாட்டோம், நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த செய்தியை உருவாக்குனது ஆர்எஸ்எஸ் தான். நீங்க குருமூர்த்தி ட்விட்டரை பாருங்க, பகல்லையே போட்டாரு. குருமூர்த்தி போட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லா பாப்பானும் போட்டுருவான், எல்லா பாப்பானும் போட்டுருவான். எல்லா ஊடகங்களும் அவங்க எடுத்து இருக்கு. அப்போ இந்த இப்படித்தாங்க இந்த ஊடகமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 வருஷம் அப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த பாதுகாப்பு வாகனங்கள்லாம் திரும்ப பெறப்பட்டது கவர்னருடைய உத்தரவு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கவர்னருடைய ஆட்சி நேற்றுலேருந்து அமலுக்கு வந்துருச்சு. அவர் ஆட்சியை கலைச்சிட்டு கொடுத்துட்டாரு. இப்போ காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிமரில் போட்டிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கான்வாய்கள்லாம் பாதுகாப்புக்கு போயிருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? இல்லை, அது பாலிமரில் அந்த வேல்ராஜன் ஒரு புரோக்கர் இருப்பான், அவன் சொல்கிறதெல்லாம் செய்தி இல்லை. அதாவது இல்லை நான் சொல்கிறத சார் கேளுங்க. அதாவது அவர் இன்னும் முதலமைச்சர் தான். யாரு? ஸ்டாலின். நேற்று ஆட்சி இல்லை 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 இன்னைக்கு தான் கவர்னர் ரூலு பொறுப்பு எடுப்பதற்கு நீங்கள் சட்டசபை தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் தான் எலெக்ஷன் கமிஷனுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் முடியுது.
அது முடிந்த பிறகு காபாந்து முதலமைச்சர் ஒரு வாரம் இருக்கலாம். அப்போ அது காபாந்து முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அதுக்காக எடப்பாடி ஸ்டாலின் முதலமைச்சர் ஒரு செய்தி வந்தா அது உண்மையாகிறார். 3 நாள் பாதுகாப்பு வாகனங்கள் விஜய் அவரோடு போகுது. நேற்று நைட்ல இருந்து தனியா போறாரு, காலையும் கவர்னர் பார்க்க தனியா வந்து போறாரு. இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கவர்மெண்ட்டுடைய ஃபார்மை வந்து அமைச்சது வந்து கவர்மெண்ட் தானே. கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, இவங்கள தான் காரணமா இதுக்கு. மேல இருந்து சொல்றாங்க, அவங்க செய்யறாங்க. கவர்னர் சொல்றதுனால அண்ணாமலை செய்கிறார், ஆண்டவன் செய்கிறார். சார், இப்போ அண்ணன் திருமா இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு வந்து கொடுக்கல. நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா வந்து விஜயை ஆளுநர் வந்து அழைக்கணும், அதுதான் மரபு. பார்த்தீங்களா, பாஜக விஜயை கட்டுப்படுத்துது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? ஒரு குழப்பமாக சொல்லிட்டு இல்லை, அவரே குழப்பம். நான் அவரை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா நான் ஏதாவது கடுமையான வார்த்தை சொல்லணும், நான் நாளைக்கு அவரை பார்க்கணும். அதனால இல்லை 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 வேண்டாம். அதாவது இது ஒரே பதில் தான். அவர் எடுக்க வேண்டிய நிலையில் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருடைய ஆதரவை தேவையில்லைன்ட்டு. இவருடைய ஆதரவு யார் சொல்றது? ஆதரவு வருச்சுன்னா விஜய்கிட்ட சொல்லி என்னைக்கு இருந்தாலும் பின்னாடி போயிடுவாங்க. நீங்க எப்ப வேண்டுமானாலும் உதயநிதி கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. திருமா கட்டுப்பாட்டுலயே வன்னியரசு இருக்க மாட்டார். யார் கட்டுப்பாடு இருப்பாரு? உதயநிதி கட்டுப்பாடு இருப்பார். உதயநிதி எங்க இருந்தாலும் ரிமோட்ல வன்னியரசை ஆப்ரேட் பண்ணுவாரு. வார அப்போ வன்னியரசு ஜோதிமணியை கூட்டிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஆளுநர் மாளிகை தட்டி வாபஸ் கழித்து கொடுத்துட்டு வந்துடுவாரு. இவர்கள் நம்பிக்கைக்குரிய ஆளே அல்ல. நான் அங்கேயே இருந்து பார்த்தேன், எங்க விசிகாக்குள்ள இருந்த பார்த்தேன். இவர்களுடைய ஆதரவே வேண்டாம். இப்போ திரும்ப ஆதரிப்பாரா, ஆதரிக்க மாட்டாரா? இல்லைங்க, அதாவது ஆதரவு கொடுக்க வைப்பதற்காக ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. சரி, அதனால நீங்க எந்த காலத்திலையும் வாபஸ் வாங்கக்கூடாது. யாருக்கு? விஜயுடைய ஆதரவு. ஏன்னா 40 தலித் உறுப்பினர்கள் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த அரசை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய தார்மீக கடமைன்னு மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் சொல்லி திருமாட்ட பேசியிருக்காரு. அதை தாண்டி இப்போ திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமான ஆட்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர் கட்டுப்படுத்தி வச்சிருப்பாரா, இல்லை இவரை மீறி அவர் திமுக கட்டுப்பாடு இருக்காரா என்பதெல்லாம் 2 நாள்ல தெரிஞ்சு. இது ஷானவாஸ் பேட்டி கொடுக்குறாரு, காங்கிரஸ் வந்து பண்ணது துரோகம், திமுக கூட்டணியில் இருக்கிற யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஷானவாஸ். அப்ப திருமான நாளைக்கு சேராருன்னா கூட இவங்க சேர விட மாட்டாங்க, புரிஞ்சுக்கலாம். அதுதான் நீங்க அப்ப ஆட்சியா எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது பொட்டையா போகணும். இதுதான் திமுகவுடைய கொள்கை. இல்லை, இன்னைக்கு இந்தியாவில் இப்போ திருமணம் வந்து ஏன் கூட்டணி சேர்ந்தாரு? மதவாதம் வரக்கூடாது, கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது, மதவாதம் வரக்கூடாது அப்படின்னா வந்து காங்கிரஸ் போட்டி இருக்கிறதா நியாயம் சொல்லிட்டு அவரே சொன்னார். இப்போ அந்த காங்கிரஸ் அங்கே போயிடுச்சு. இப்போ இவர் திமுக கொடுத்து என்ன பண்ண போறாரு? அவரு தான் கேட்கணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவரு தான் கேட்கணும். நான் அதாவது இவர் விஜய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு நான் பார்த்துறேன். ஒரு தமிழ் தேசிய தலைவனாக வர வேண்டிய ஒரு தகுதி உள்ள ஒரே தலைவன் திருமா தான். இப்ப அவரு திமுகவை தூக்கி பிடித்து கடைசியா திமுகவே அவரை நம்ப தயாரா இல்லை. இவரு நான் விசுவாசமா இருக்கேன் திமுகவுக்குன்னா, இல்ல நீங்க நம்பிக்கைக்குரிய ஆள் இல்ல. சரி, விஜய் இல்ல, இவங்க நம்பிக்கைக்குரிய ஆள் இல்ல. திமுக சொற்பேச்சு கேட்டு பல லட்சங்களை வாரி இறைச்சேன் பல பேருக்கு. இத்தனையும் என்னுடைய பொருளெல்லாம் வாங்கிட்டு, பணத்தெல்லாம் வாங்கிட்டு திமுக சொன்ன பிறகு என்ன வெளியே அனுப்புறாங்க. யார் சொல்றது? ஆதவர்ஜனா சொல்றாரு. அப்போ திமுகவுக்கு விசுவாசம் இல்லை, ஆதவர்ஜனா விசுவாசம் இல்லை, தலித்துகளுக்கு விசுவாசம் இல்லை. அப்ப யாருக்கு விசுவாசமா இருக்கீங்க? இப்ப பாஜக காங்கிரஸ் பிளே கிரவுண்டு தான் தமிழ்நாட்டு அரசியல். தெரிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, பக்காவா தெரிஞ்சு போச்சு. விஜய் காங்கிரஸோடு கூட்டணி தொடரும் இந்த வார்த்தை தான் விஜய் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிச்சு. கான்வாய் காணாம போச்சு. மெட்டல் பேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். அப்போ இதெல்லாம் ஆதவர்ஜனாவுடைய அந்த பொறுப்பற்ற ஒரே வார்த்தை. சரி, காங்கிரஸே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்போ தொடர்றோம், நாங்கள் பார்லிமெண்ட்லையும் உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் தொடரணும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்போ காங்கிரஸே தானே அந்த முடிவு எடுத்திருக்கு விஜய் ஒரு தானே இருப்போன்றத. இல்லை, காங்கிரஸ் பெரிய கட்சியா விஜய் பெரிய கட்சியா? காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில். விஜய் இப்போ. அப்போ
விஜய் முடிவு பண்ணுறதா காங்கிரஸ் முடிவு பண்ணுறதா? விஜய் தான் முடிவு பண்ணணும். அதை தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறாங்களே சார், நாங்க உங்க கூட யாரு வேணா ஆதரவு கொடுக்கலாம் சார். விஜய் ஆதரவு கொடுத்தா தானே ஜெயிக்க முடியும். காமராஜருடைய ஆட்சியை திருப்பி நாங்க கொண்டு வருவோம். அதெல்லாம் காமராஜ் கக்கெல்லாம் இருக்கட்டும் சார். நான் என்ன கேட்கிறேன், திரும்ப மாதிரி நீங்களும் குழப்பாதீங்க. இந்த கூட்டணி தொடருவதற்கு விஜய் முக்கியமா காங்கிரஸ் முக்கியமா? விஜய் தான் முக்கியம். அதை பேசுங்க. அப்போ பாஜக என்ன நினைக்கிறான், காங்கிரஸ் எப்படியா எவன் காலையே போய் விழுந்து கிடக்கும். இல்ல திருமான பிரச்சாரத்தெல்லாம் போய் முன்னாடி பேசும்பொழுது பிஜேபியினுடைய கைப்பிள்ளை நீங்க விஜய்க்கு போறவோட பிஜேபி போடுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் திமுக சொல்லித்தான் ஆகணும். இப்ப என்ன சொல்றாருன்னா விஜய் எதிர்த்து நான் ஒரு நாள் கூட பேசுறேன். அவரு திருப்பி நம்மள குழப்பாதீங்க, அதை விட்டு வேற சப்ஜெக்ட். இல்ல இப்ப அவர் தானே வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல. அதெல்லாம் அவர் முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அதாவது மல்லிகார்ஜுன கார்கே சொல்லிட்டாரு, எப்ப ஆதரவு கொடுன்னு இருக்காரு, ஆதரவு கொடுக்குறான்ட்டார், முடிஞ்சு போச்சு. ஆதரவு கொடுக்க. ஆமா திமுக தப்பிக்கணும். திமுக வாங்கின காசை மரியாதை கொடுத்துட்டு போங்கிறான். இல்ல இவர் ஆதரவு கொடுத்தா நாளைக்கு வன்னியரசன் வெளியே வந்துட்டாங்க என்ன, வன்னியரசன் வெளியே வந்துட்டா என்ன ஆகும்? வன்னியரசு வெளியே வந்துட்டா தெருவுக்கு போயிட வேண்டியதான். பல பேர் தெருவுக்கு போயிட்டான்ல, அது மாதிரி தெருவுக்கு வெளியே திமுக சேர்ந்துக்கலாம். சிந்தனை செல்வன் வந்து காலைல எழுதிட்டு இருக்காரு, எங்க தலைவரை வந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆகணும், திராவிட கட்சிகள்லாம் சரி இதுதான் வாய்ப்பு, திருமாவளவனை முதலமைச்சர் ஆகணும் சொல்லி சிந்தனை செல்வன் எழுதுறாரு. எப்படி பாக்குறீங்க? திமுக இருக்கும்போது கேட்டுருக்கலாமா, ஏன் இவ்வளவு நாள் கேட்கல? திமுக வந்து கேட்கும்போது துர்கா காலில் பொண்டாட்டிக்குள்ள குழந்தை குட்டியோடு போய் துர்கா காலில் விழுந்து கேட்டுருக்கலாமே, எங்க அண்ணன் திரும்ப முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டுருக்கலாமே. துர்கா காலில் விழுந்தா இருக்கேன். ரவிக்குமார் யாரு காலில் விழுந்தாரு? பொண்டாட்டி காலில் பொண்ணு போட்டு அப்போ போய் கேட்டுருக்கலாமே, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகுங்க துர்காமா, அப்பதான் காலை விடுவேன், கெட்டியா பிடிச்சிட்டு பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி குஞ்சு குழுமா எல்லாம் பிடிச்சி நல்லா கேட்டுக்கலாமே. மானம் கெட்ட போல வேற ஏதாவது பேசுங்க சார். காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எடுத்த முடிவு வந்து தவறுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விமர்சனம் பண்றாங்க. அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா, ராகுல் காந்தியும் காங்கிரஸையும் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் அங்கீகரிக்காத பொழுது ஸ்டாலின் தான் வந்து இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அங்கீகரிச்சாரு. அப்படி சொன்ன திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு நம்ம துரோகம் பண்ணலாமான்றத காங்கிரஸ்காரரே கேட்குறாங்களே. இல்லை காங்கிரஸ்கார் திமுக காங்கிரஸ் அதுக்கு பேர் திமுக காங்கிரஸ். இப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களெல்லாம் காங்கிரஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களே அவங்க? இல்லை அதை நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் பல கோடி மோசடி செஞ்சுட்டு அங்கே வழக்கு இருக்கு, நேராக வந்து ராகுல் காந்திக்கு ஆலோசனை மாறிட்டாரு. அதையே நீக்காதவங்க இங்கே கடைசி தொண்டனாக இருக்கவங்களாம் நீக்குவாங்களா? காங்கிரஸ் அதாவது ஒரு கட்சி இருந்தது, ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருந்தது, பதவி உனதா எனதா இதுதான் ஜனதா, அதே போல் ஆகிப்போச்சு காங்கிரஸ். அதனால இதெல்லாம் காமெடி கட்சிகள், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம். விஜய் வந்து இந்த மாதிரி என்டிஏ கூட்டி அலையன்ஸ்ல வந்து நாங்கள் யாரையும் கேட்கல கூப்பிடல அப்படின்றது செங்கோட்டையன் முதல் கொண்டு பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ இவங்க 5 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு கம்யூனிஸ்டோ விசிகவோ கொடுக்கல அப்படின்னா அந்த பக்கம் பாமக தயாரா இருக்கு வரதுக்கு. பாமக உள்ள வந்தா அன்னைக்கு கம்யூனிஸ்ட் இது காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவா மாறும் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து இல்லைங்க, அதாவது பாமக அன்புமணி வந்து பேசிட்டு போயிட்டாரு எப்படி சிஎம். ஆமா சௌமியா அன்புமணி. அதனால அவங்க அதுக்கு ஒத்துக்கல, அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அது முடிஞ்சே போச்சு, ஆரம்பத்திலே முடிஞ்சு போச்சு. இப்போ என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிற யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கறது விஜய் ஏத்துக்கலையா? ஆமா ஆமா ஆமா. அப்போ ஆட்சி நடத்த முடியாது சார், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இல்ல மறுபடியும் எலெக்ஷன் வரட்டும், 234 சீட் ஜெயிப்பார்னு அவர் நம்புறாரு விஜயா. ஆமா, ஏன்னா திமுக அதிமுக கூட்டணி ஒரு செய்தி மக்கள்கிட்ட வந்துருச்சு, மக்கள்கிட்ட வந்துருச்சு. அப்போ இது விஜய் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றோம், ஆட்சி அமைக்க முடியல. இது மக்கள்கிட்ட எப்படி ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது. இப்போ விஜய்க்கு தான் இது பிளஸ் ஆகுது. அப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வருதுன்னா கூட விஜய் 234 சீட்டு ஜெயிப்பார். இவர்கள் பூரா கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அன்னைக்கு போவாங்களா கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தர சொல்லி விஜய் சொன்னாரு. இப்போ போயிலன்னா சொல்லிட்டு விசிகா கம்யூனிஸ்ட்லாம் போவாங்களா சார்? ஆமா, அப்போ போய் வாசல் நிற்பாங்க, கேட்டு திறக்காது, கேட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. கடைசியாக நன்றி வணக்கம். ஏன்னா இன்னைக்கு விஜயுடைய பலம் என்னன்றது அவரே அறிஞ்சிட்டாரு. அதனால வந்து யாருக்கு கூட்டணி தெய்வம் தேவையில்லை நினைக்கிறேன். தேவையில்லை. இப்போ கம்யூனிஸ்டுகள் ஏன் சார் ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க, முடிவு எடுக்க மாட்டாங்க அவங்க 2 பேருமே? இல்லை, கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் மேலே தான் அதை முடிவு பண்ணுறாங்க. எங்க டெல்லியிலையா? டெல்லியில். அப்போ அந்த வேலையை ராகுல் காந்தி ராஜாட்ட கொடுத்துருக்காரு, ராஜாட்ட. ராஜா அதை இது இப்போ பாஜக அழுத்த விஜய்க்கு டெல்லி பாலிடிக்ஸ், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இப்படி பாஜக எதிரான ஆட்கள் பூரா விஜயை தூக்க போகிறோம். இதுதான் விஜய்க்கு இப்போ மெச்சூரிட்டியான அரசியல் டெல்லியிலேருந்து ஆலோசனை கிடைக்க போகுது. இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான வழக்கறிஞர்கள் வந்து கேஸ் போட போறாங்க. விஜய் போயிட்டு சந்திக்கவும் போறாரு. இப்போ கேஸ் போட்டா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆளுநரை தான் வந்து கண்டிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஒரு கான்ஸ்டியூஷன் படி பார்த்தா அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ விஜய் வந்து இப்போ முதலமைச்சர் ஆயிடுவாரா ஒரு 2-3 நாள்ல? புரிஞ்சுக்கலாமா நம்ம? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா
18 அதுதான் இப்போ 200 இல்ல அதை சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கணும். இல்லை நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் ம். நீ உடனே நிரூபின்னு சொல்லுவாங்க. பதவி பிரமாணம் பண்ணி வைப்பதற்கு முன்பே நிரூபி. ஒருவேளை பதவி பிரமாணம் பண்ணி வைத்தவரை ஆட்சி கவிழ்ந்து போகிறத சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்க மாட்டாங்க, விரும்பாது. அப்போ தேவையில்லாம ஒரு அப்போ நீங்கள் நிரூபிச்சுட்டு பதவி ஏற்றுங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இது நிரூபிப்பதற்கு விஜய்க்கு இப்போ காங்கிரஸ் தான் பின்னணியில் இருக்கு. இப்போ காங்கிரஸ் உறுப்பினர் 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. யாரு? திமுக. காங்கிரஸ் ஒரு 2 பேரை திமுக தூக்கிட்டு போயிடுச்சு. அரசு அதிகாரிகள்லாம் வந்து விஜய் தான் முதலமைச்சராக போறாரு நம்பி இப்போ அந்த தேவதாசிர்வாதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா டிஜிபி அறிவிங்க சொல்லி விஜய் கிட்ட போய் கோரிக்கை வச்சதாலாம் ஒரு தகவல்லாம் வந்துச்சு. அப்போ இவ்வளோ நம்பிக்கை வந்து பெற்று இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எழில்னு ஒருத்தர் செங்கோட்டையன் பழைய பிஏ, எடப்பாடிக்கு பிஏவாக இருந்தார். இப்போ எடப்பாடி விட்டுட்டு நேராக இவர் நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ரவியை பிடிச்சி செய்தி துறையில் என்னை இயக்குனர் ஆக்கியிருக்கேன். நான் இப்போவே 2000 கோடி சேர்த்துட்டேன். எவ்வளவு? 2000 கோடி சேர்த்துட்டேன். தினகரன் வச்சிருக்கிற வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய பங்களா விலைக்கு வாங்கிட்டேன். சாதாரண செங்கோட்டையன் பிஏ யாரு? எழில்னு பேர். அவர் தான் எடப்பாடி கவர்மெண்ட்டில் இயக்குனராக இருந்தார். இப்போ 2000 கோடி சேர்த்துட்டேன். பல கல்லூரிகள் கட்டிட்டேன். இன்னும் 2000 கோடி சம்பாதிக்கணும். எங்கே? விஜய்கிட்ட. இப்போ அவரும் எங்கே சுற்றிட்டு இருக்காரு? பனையூரில் சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் எடப்பாடி கிட்ட புஷ் ஆதரவு கேட்டு வந்தாராம். அப்போ கேட்டாராம் எடப்பாடி, இந்த பிடபிள்யூ ஹைவேஸ் யார்கிட்ட கொடுக்க போகிறீங்கன்னு. செங்கோட்டைங்கிட்ட. அப்படியா? ஆதரவே இல்லை. அப்போ தான் உள்ளே போனது. ஓஹோ. ஒன்று காங்கிரஸோட ஆட்சியை தொடரும். இது சொன்ன பிறகு பாஜக உள்ள வந்துட்டான். நீங்கள் முன்கூட்டி பேசுனீங்களா அந்த மாதிரி அதிமுகவில் வந்து குறிப்பாக நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் ஒரு டீம் ரெடியாக இருக்கு சொல்லிட்டு சமூக வலைதளம் முழுக்க பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் அதை உருவாக்க போறாரு, இவர் தான் அந்த ஏக்நாத் ஷிண்டே அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதிமுகவில் அப்படி எந்த விதமான சலசலப்புமே ஏற்படலையே. எப்படி? இல்லை, அதாவது சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் பெரிய சண்டை நடந்தது உண்மைதான். சண்டை நடந்த பிறகு சிவி சண்முகம் இப்போ 37 எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரியில் அடைச்சி வச்சிருக்காரு. சண்முகம் அடைச்சி வைக்கல, எடப்பாடியும் சிவி சண்முகமும் சமரசமாகி அடைச்சி வச்சிருக்காங்க. ஓடிட போறாங்க. ஒளிச்சு வச்ச இடம் எங்க? பாஜக பாதுகாப்பா உள்ள பாண்டிச்சேரி. அப்போ சண்டை சமாதானமா வெள்ளக்குடி ஆயிடுச்சுங்க. வெள்ளக்குடி பறக்க விட்டாச்சு. ஆடத்தை கழிச்சுன்னா எல்லாம் தெருவுக்கு போயிடுவான். இப்போ நான் முதலமைச்சராக போகிறேன், திமுக ஆதரவு கேட்டிருக்கேன். நான் முதலமைச்சரான நீ மந்திரியா போற, ஏன் சண்டை? இங்க சண்டையே கொள்கைக்கு சண்டை தானே அதிகம். இப்ப அது சண்டை சமாதானமா முடிஞ்சது. நீங்க எம்ஜிஆர் காலத்திலேயே என்ன நடக்கும்னா, எஸ்டிஎஸ் ஆகா ஓகன் எம்ஜிஆர் மேல் ஊழல் போட்டு குற்றச்சாட்டு கொண்டு கொடுத்தாரு கவர்னர்கிட்ட. பார்த்தாரு எம்ஜிஆர், அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து 2 பெட்டியை கொடுத்தாரு. காம்ப்ரமைஸ். இங்க கொள்கையே கிடையாது, இங்க பூரா கொள்ளை சண்டை தான். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி, வணக்கம்.